சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு ஒரே நாளில் 35 சடலங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். நந்தம்பாக்கத்தில் இல்ல தனியார் மருத்துவமனையில இருந்து எத்தனை சடலங்கள் இங்க வந்திருக்கு, அவங்கள எப்படி இருந்ததாக கூறப்படுது? மழை மற்றும் வெள்ளத்தால் உயிரிழந்ததாக 35க்கும் மேற்பட்ட உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறது. நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் 14 பேர் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. அதில் 14 பேர் உயிர்ந்ததாக அவருடைய உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறிய அடிப்படையில் அவங்களுடைய உடல்கள் இங்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறது பிரேத பரிசோதனைக்காக. அது 14 பேரில் 9 ஆண்கள், மீதமுள்ளவர்கள் பெண்கள் என்று கூறப்படுகிறது. அவருடைய பெயர்கள் மற்றும் விலாசங்கள் என்னுடைய கையில் இருக்கிறது. அதன் அடிப்படை பார்க்கும்போது சொக்கலிங்கம் கோவிலம்பாக்கத்தைச் சேர்ந்தவர், அதே போல் கிருகம்பாக்கத்தைச் சேர்ந்த மோகன், பாண்டிச்சேரியை சேர்ந்த வடிவேல், கங்கைமன் கோவில் சென்னையைச் சேர்ந்த கதிர் தாமஸ், ரத்தன்ராஜ் வியாசர்பாடியைச் சேர்ந்தவர், ஆர்ஆர் காலனியைச் சேர்ந்தவர் ரகுபதி ராஜ், விசாலாட்சி, கலைராஜ், அண்ணனூர் சேர்ந்தவர், பிரேமலதா அவருடைய சென்னையை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. ஆனால் முழுமையான விலாசம் கிடைக்கவில்லை. அதே போல் செல்லம்மாள், வில்சன் ராணிப்பேட்டையைச் சேர்ந்தவர், பரஞ்சோதி புதுப்பேட்டையைச் சேர்ந்தவர், வெங்கட் அப்படிங்கிறவரும் மகாலட்சுமி நியர் அடையார் சேர்ந்தவராக கூறப்படுகிறது. விக்ரம் என்ற அவருடைய விலாசம் தெரியவில்லை. 14 பேருடைய உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக தனியார் மருத்துவமனையிலிருந்து இங்கே எடுத்து வரப்பட்டிருக்கிறது. அங்கு 14 பேரும் சிகிச்சை பெற்று வந்தார்கள். அவர்கள் அதாவது பல்வேறு விதமான நோய்களின் காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார்கள். பாண்டிச்சேரியைச் சேர்ந்த ஒருவர் மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் அவர் உயிரிழந்ததாக அவருடைய உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் இங்கே வந்திருக்கின்றனர். அவரிடம் கேட்கலாம். பாண்டிச்சேரியிலேருந்து நீங்கள் எப்போ உங்களுடைய உறவினரை தனியார் மருத்துவமனையில் சேர்த்துனீங்க? அவங்க என்ன மாதிரி சிகிச்சை அவர் பெற்று வந்தார்? தற்போது பிரேத பரிசோதனைக்காக இங்கே எடுத்து வரப்பட்டிருக்காரா? பிரேத பரிசோதனைக்காக இப்போ எட்டு வந்துப்பட்டுருக்காரு. பட் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கோசம் அவர் நாற்றியம் அன்னைக்கு இன்றைக்கி சேர்த்தோம். ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், எல்லாம் அவர் உயிரை பிழைக்க வைக்க முடியும்னு சொன்னதால் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க. நாங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பணத்தெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணி முடித்தோம். எங்களுக்கு இது வரைக்கும் வேறு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் வியாழக்கிழமை அன்றைக்கி நேற்று நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி பார்க்கலான்னு கிளம்பி வரக்குள்ளே இங்கே கேட்டதுக்கு எதுவும் அவங்க நிர்வாகம் எதுவுமே பதில் சொல்லலை. சரி, இன்னும் திருப்பி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கேட்கக்குள்ளே அவர் இறந்துட்டார். எப்போ இறந்தார் கேட்டால் நான் புதன்கிழமையே இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றது எங்களுக்கு தெரில. எதனால் இறந்தார் கேட்டால் இல்லை டாக்டர் தான் சொல்லுவார்னு சொன்னாங்க. சரி, டாக்டர் எங்கே கேட்டால் டாக்டர் யாருமே நிர்வாகத்தில் டாக்டர் யாருமே கிடையாது. 14 பேரில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவர்களுடைய இங்கே பிரேத பரிசோதனைக்காக ஒருவருடன் கொண்டு வந்திருக்கிறதாக உறவினர் தெரிவித்தார். இங்கே இருக்கக்கூடியவருக்கு இப்போ உங்களுடைய உறவினர் யார் மியாட் தனியார் மருத்துவமனையில் இங்கே அனுமதிக்கப்பட்டார்கள்? அவங்க என்ன மாதிரி சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது? உயிரிழக்க காரணம் என்ன? ஆக்சுவலாக அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் 14 மங்களூர் எக்ஸ்பிரஸ் விருதாச்சலம் பக்கத்தில் டீரெயில் ஆச்சு இல்லைங்களா? அதில் மேஜர் விக்டிம் அம்மா தான் சார். ஏன்னா அம்மாவுக்கு இந்த ரைட் ஹேண்டு ஷோல்டர் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா அது நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் என்ன சொன்னாங்கன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த உள்ளுக்குள்ளே, ஏன்னா அவங்களுக்கு அவுட்டரில் எந்த அடியும் படலை, ஸ்கின்னோ சிராய்ப்போ எதுவுமே படலை. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு உள்காயம் மட்டுமே. அது உள்ளுக்குள்ளேயே அது சீல் பிடிச்சிருக்கு. அது சீல் பிடிச்சி என்ன ஆயிருக்குன்னா அது எங்களுக்கு ஒரு நாள் செப்டம்பர் 15 தான் அதை நான் பார்த்தேன். தென் அதுக்கப்புறமா மியாட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சேர்த்துருந்தோம். ஸோ மியாட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சேர்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி சேர்த்துருந்தாங்க அவங்க. பட் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு. பட் எல்லாமே அவங்க நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் என்னென்னா நம்ம அவங்களுக்கு அந்த இந்த பஸ் அவங்களுடைய லங்ஸ் அஃபெக்ட் பண்ணதால் அவங்களால சரியாக மூச்சு விட முடியல. அதனால் வென்டிலேட்டர் சப்போர்ட்டு தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த லாஸ்ட் மழை 3 நாள் நான் இப்போ கேட்டப்போ நான் ரொம்ப சந்தேகப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு பக்கம் யாரும் ஃபோனும் பண்ண முடியல, வெளியவும் போக முடியல. ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க பார்த்துப்பாங்க நான் ரொம்ப சந்தேகப்பட்டிருந்தேன். நான் வேறு ஒரு சோர்ஸ் மூலமாக நான் ட்ரை பண்ணி பார்த்தப்போ பேஷண்ட்ஸ், ஐசியூ பேஷண்ட்ஸ் எல்லாம் ராமச்சந்திராவுக்கு ஷிஃப்ட் பண்ணதாக சொன்னாங்க. பட் இன்றைக்கி மார்னிங் நான் சடனாக ஒரு ப்ரைவேட் நியூஸ் நான் பார்க்கும்போது அதில் ஒரு 10-14 பேர் இந்த மாதிரி ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க நம்ம ராயப்பேட்டாக்கு ஷிஃப்ட் பண்ணதாக சொன்ன உடனே என்னால் இப்போ நான் அங்கே போய் நான் போகிறத விட இங்கே நான் அம்மா பேர் இல்லைன்னு தெரிஞ்சேன் நான் சந்தோஷப்படுவேன்னு நான் இங்கே வந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இதில் அம்மா பேர் இருக்குங்க சார். அம்மா பேர் பரஞ்சோதி, 53 வயசு சார்.
அவங்க வந்து அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் அங்கே வந்து ஆகாமல் இருந்திருந்தால் அம்மா இந்நேரத்துக்கு இறந்துருக்க வாய்ப்பே இல்லைங்க சார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் அங்கு மழை வெள்ளம் முதல் தளத்தில் உள்ளே நுழைந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக சிகிச்சை பெற்று வந்தவர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டு தற்போது அவருடைய உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 14 பேர் தனியார் மருத்துவமனையிலிருந்து உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக இங்கே எடுத்து வரப்பட்டிருக்கிறது. அதே போல் வந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 20க்கும் மேற்பட்டோர் மழை மற்றும் வெள்ளம் அதாவது மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாகவும் 20க்கும் மேற்பட்ட உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக இங்கே எடுத்து வரப்பட்டிருக்கிறது. இந்த இடமே முழுவதுமே வந்து பரபரப்பாக காணப்படுகிறது. அவருடைய உறவினர்கள் வந்து உடனடியாக வந்து அவர்களுடைய இறந்தவர்களுடைய உடலை அடையாளம் காண வேண்டும். காரணம் என்னென்னா அவர்கள் உடல் அழுகக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. தொடர்ந்து வந்து உங்களுடைய புகைப்படங்களை வந்து வைத்து அவங்க உடல்களை வந்து அடையாளம் காணும் பணியை வந்து தீவிரப்படுத்த வேண்டுங்கிறது தான் மருத்துவமனையுடைய தகவலாக இருக்கிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு ஒரே நாளில் 35 சடலங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக செய்தியாளர் பாஸ்கரன் தெரிவித்தார்.